உன் வாழ்க்கையில தேவத்திட்டம் நிறைவேற நிறைவேற சத்துருக்களின் எண்ணிக்கை. நேற்று வர ஒருத்தன் கேள்வி கேட்டான், இன்னைக்கு 2 பேர். சொல்ல வருகிற செய்தி தான், சத்துருக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்றால் புரிந்துக்கொள், அலங்கம் கட்டி முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. நல்ல கையை தட்டி ஆமே, காரியம் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது. எல்லாம் இழந்து கையில் ஒரு ஓட்டு துண்டை வைத்துக் கொண்டு அவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று பேசிக்கொண்டு அந்த மதிலை அவன் கடக்கிறான். உன் முன்பாக இருக்கிற பகை என்னும் மதிலை கடக்க கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தையை நீ உன் ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க துவங்கு. அதுதான் தரிசனம். நீ அதை விசுவாச கண்ல பார்க்கணும். ஆமென். எவன் எவன் தூஷித்தான், எவன் எவன் உன் மேல கல்ல தூக்கி எறிந்து மண்ணை தூக்கி எறிந்து தூஷித்தான், அவனை உன் காலில் விழ வைக்கிறதற்கு ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் பார்க்கிறத, நான் பேசுறத என் அப்பா என்ன பார்க்க வைப்பார். காரணம் அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தளத்தில் என்னை கொண்டு வந்து பதினெட்டாவது சங்கீதம் 18 அதனுடைய 29வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மதிலை தாண்டினா உயர் தலம் இருக்கிறது. ஆமென். மதிலை தாண்டினால் உயர் ஸ்தலம், உயர் தலம். அவன் மதிலை தாண்ட எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையோ காரணத்தை சொல்லுங்க, உங்க கரம் இருக்க. ஆமென். உங்க பிரியமானவர்களை, தடைகள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் வருவது இயல்பு. ஆனால் அதை கடந்து ஜெயிப்பதே அவருடைய பிள்ளையின் அழகு. அவருடைய பிள்ளை என்பதின் அழகு அதுதான். அதாவது இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக ஒரு தூக்கு மரம்லாம் செய்ய பிளான் கொடுத்தது யாரு? மனைவி. மனைவி தான். மனைவி. அவங்க ரொம்ப ஆழத்துக்குள்ள போயிட்டாங்க. அவங்க அந்த போண்டா அதுக்குள்ள மனைவி டீட்டெயிலா சொல்லிட்டேன் தெரியாம. டாபிக் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு 15 பாயிண்ட் எடுத்து வச்சு 2 வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமென். அங்க போனதும் அதே மனைவி சொன்னாங்க, ஆமா அது யாருன்னு சொன்னீங்க? அவன் யூத குலமானான். இதான் ஒரு தேவ பிள்ளைய பத்தி தான். அவன் யாரு? அவன் ஜெபிக்கிறவனானான். அவன் யாரு? தேவ சமூகத்தில் நிற்கிறவன். அவன் தேவ சமூகத்தில் நிற்கிறவனானான். அவன் யாரு? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன். அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனானான். நீர் அவனுக்கு முன்பாக. ஆமென். அவன் யாரு? அவன் கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டிருக்கிறவன். நீ எந்த மாதில கட்டினாலும் அவன் தாண்டுவது உறுதி. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. உம்மாலே நான் ஒரு உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவே. ஐயா ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் தாண்ட வேண்டிய சில மதில்கள் 4 எழுதிட்டு வந்தேன். 4 எல்லாம் எனக்கு பேச முடியுமா தெரியல. ஆனா ஒரு சில காரியங்கள். ஒன்று,
பகை என்னும் மதில். பகை அது ஒரு மதில். ஆமென். அதை தாண்டி போயிட்டே இருக்கணும். அதுக்குள்ள ஜாம் ஆயிடக்கூடாது. நமக்கு நன்றாய் தெரிந்து ரொம்ப பழக்கப்பட்ட வேத பகுதி தான் ஆதியாகமம் 49 22 23 24 வசனங்கள். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இதனால் அவன் ஆனான். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். அவனுக்கு முன்னாக இருந்த பெரிய மதிலே என்ன அப்படின்னா சகோதரர்களின் பகை. எல்லாம் தெரிந்ததுனால நான் ரொம்ப அதுக்குள்ள போக விரும்பவில்லை. ஆனா இது தெரியணும், இந்த பகை என்கிற மதில் யார் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? தரிசனம் உள்ளவன், தேவ திட்டம் உள்ளவன். நீங்க இந்த ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிவிடுகிறேன். அந்த 37:4 அவனை பகைத்து அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். ரீசன் என்ன தெரியுமா? அவனுடைய தகப்பன் அவனை அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது. ஏன்னா நேற்று ரொம்ப யோசிக்க வைத்த எல்லா வார்த்தைகளும் அப்படிதான். ஆனாலும் சில நேரத்தில் ஒரு கூட்டத்தில் நீங்க இருக்கும்போது உங்களை மட்டும் ஒதுக்குறாங்க. அதை நீ எப்படி பார்க்கணும் தெரியுமா? ஓஹோ, அப்ப என்னதான் அப்பாவுக்கு ரொம்ப நம்ம என்ன ஃபீல் பண்ண தெரியுமா? என்ன இங்க யாருக்குமே அப்படிதானே ஃபீல் பண்ணும். என்னை வீட்டில் ஒதுக்கிட்டாங்க, என்னை யாருக்குமே. யோசேப்புக்கு வயசு 17, சின்ன பையன். வீட்டில் பட்சமாய் பேசாமல்னா அவங்க எல்லாம் இப்போ ரூபன், சிமியோன், லேவியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. யோசேப்புக்கு சகோதரர்கள் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நேர கிட்ட போனது அவங்க டப்புன்னு சைலண்ட் மோட தட்டி விட்டுட்டு அப்படி உம்முன்னு இருப்பாங்க. இவங்க அண்ணே எப்படி எப்படி எங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க, அவ்வளோதான், அப்படியே போவோம். அதுக்கப்புறம் யோசேப்பு அப்பா கூடுவார், யோசேப்பு இங்கே வா அப்படின்னு. யோசேப்பு போனது இவங்க திருப்பியும் கேட்க பக்கன்னு பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படி வலிக்கும். அதாவது எப்படி பகைக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இப்படி தான் பகை. இது அவங்க வெறுக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகப்படும் போது இந்த மதில் ரொம்ப மோசமான மதில். ஆமா, ரொம்ப மோசமான மதில். புரிஞ்சுக்கணும், என்ன அப்பா ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் அவங்க என்ன பகைக்க கூடாது, அதான் என் ஜெபம். அவங்க ஒன்றும் பகைக்க கூடாதுன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற நேசத்தை குறைக்கணும். ஓகேவா? அவங்க என்ன பகைச்சாலும் பரவாயில்ல. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவங்க என்ன ஒதுக்க கூடாது, அவங்க என்ன பகைக்க கூடாது, அவங்க என்ன தள்ளக்கூடாது, அவங்க என்ன கூட்டத்தில் சேர்த்துக்கணும். அதுக்கு அதுக்கு அப்படின்னா நான் உன் மேல வச்சிருக்கிற நேசத்தை குறைக்கணும். உனக்கு ஓகேவா? பாட்டி முடியாதுங்கிறாங்க. பாட்டியாக போறவங்க எல்லாம் அப்படியே இருக்கிறீங்க. ஆமாம், எது 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 வேணும்? இங்க இருக்கிற பகை குறையணுமா, அவருடைய நேசம் குறையணுமா? நேசம் குறையணுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உம்மாலே அதாவது இப்படி ஒரு மதில் நிக்குது. அதுல உட்கார்ந்து இருந்து யாராவது டீ வாங்கி தர மாட்டாங்களான்னு இருக்க கூடாது. ஏன் இந்த மதில்? அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். சாடு போ, போயிட்டாரு. ஆமென். உனக்கு முன்னாடி சத்துரு மதில் கட்டி மதில் கட்டி மதில் கட்டி கடைசியில் வேற யாரும் மதில் கட்டு வந்தாலும் அவன் சொல்லுவான், அவன் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பான். எத்தனை அவார்டு வாங்கிட்டான் அவன்.
எத்தனை மெடல் வாங்கி இருக்கிறான். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ரொம்ப நேசிக்கிறார். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதனுடைய 5வது வசனத்தில் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் பகைத்தார்கள். எது நிமித்தம்? சொப்பனத்தின். அப்ப முதல்ல எது நிமித்தம் பகைத்தார்கள்? நேசத்து நிமித்தம். இரண்டாவது எது நிமித்தம் பகைத்தாங்க? அந்த சொப்பனம் தான் என்ன? அவனை குறித்த தேவ திட்டம். ஆமென். இன்னைக்கு நீ பகைக்கப்படுறத பாக்குற. எது நிமித்தம் நீ பகைக்கப்படுறங்கிறத பாருன்னு ஆவியானவர் இன்னைக்கு பேசுறார். அத அவங்க பாக்குறாங்க, நீ பார்க்க மாட்டேங்கிற. யோசிப்பே, நீ என்ன நினைச்சிட்ட? அந்த ஒரு பலவர்ண அங்கேயே வச்சு அது அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. அது அவங்களுக்கு மேட்ருனா அந்த 10 பேர்ல ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்கணும். ஆமாவா இல்லையா? அவங்க அதை என்ன பண்ணாங்க? அதை எடுத்து, அவங்களுக்கு அது மேட்ரு கிடையாது. அவங்களுக்கு மேட்ரு என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கு மேட்ரு என்ன தெரியுமா? அவர் எப்படி உன்னை இவ்வளவு நேசிக்கலாம், அவர் எப்படி இத்தனை பேர் இருக்க அவருடைய திட்டத்தை உன் மேல வைக்கலாம். இதுதான் மேட்டர். இதுதான் மேட்டர். அப்ப இந்த மதிலை யோசேப்பு எப்படி தாண்டினான்? அதுதான் நேற்று ஆவியானவர் பேசினார். யோசேப்பு என்ன பண்ணான்? சொப்பனம் கண்டான். அவங்க பகைக்காங்கன்னு சொல்லி அவன் தரிசனம் காண்பதை நிறுத்தவில்லை. சொப்பனம் கண்டான், சொன்னான், கண்டான், சொன்னான், கண்டான், சொன்னான். யார் என்ன நினைக்கட்டும், நீ அவர் சமூகத்திலிருந்து விசுவாச கண்களிலே நீ பார்க்க வேண்டியதை பார்த்து, நீ அறிக்கையிட வேண்டியவைகளை அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தா, உனக்கு முன்னாக இருக்கிற மதில நீ தாண்டி போயிட்டே இருப்ப. நல்ல கையை தட்டி ஆமென் என்று சொல்லு. நல்ல கவனமா கேளுங்க. அதாவது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரும். தேசத்துல மழையே இல்லைன்னா யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க? எல்லாரும். பாதிப்பு இல்லாத யாரும் இல்லைங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எல்லாருக்குமே சளி காய்ச்சல் வரும். வரும். எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா தேவ திட்டம், தேவ தரிசனம், தேவனுடைய அநாதி ஸ்நேகம் ஒருத்தர் மேல இருக்கும்போது அவன் சந்திக்கிற பிரச்சனை மற்றவங்க சந்திக்கிற பிரச்சனையிலும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவன் பிரச்சனை வேற. அது மற்றவங்களுக்கு சொன்னா புரியாது. அதனாலதான் யோசேப்புக்கு மனாசே பிறந்த போது தான் சொல்லுவார், நான் துன்பப்பட்ட நாட்கள் என் தகப்பன் வீட்டையும் என்னை மறக்க பண்ணினார். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வேதனையை உள்ள, நெருக்கத்தை உள்ள வச்சுட்டு தேவ திட்டமுடையவன் சந்திக்கிற பிரச்சனை. தாவீதின் வீட்டில் 8 பேர், பின்னாட்களில் ஒருத்தன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னொரு இடத்துல 7 பேர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாளாகமத்தில் ஒருவன் மரித்திருக்கலாம், தெரியல, நாட் ஷுவர். 8. அந்த 8ல எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா தாவீது சந்தித்த பிரச்சனை மற்றவங்களுக்கு புரியாது. ரூபனுடைய பிரச்சனை சிமியோனுக்கு புரியும், சிமியோனுடைய பிரச்சனை ரூபனுக்கு புரியும். ஆனா யோசேப்புடைய பிரச்சனை மற்ற யாருக்கும் புரியாது. அதனாலதான் என் சகோதரர்கள் என்ன அந்நியன மாதிரி, என்னை யாரோ மாதிரி பார்க்கிறாங்க. தேவ திட்டமுடையவன் சந்திக்கிற பிரச்சனை. ஏன்னா அவன் பிரச்சனை அவனுக்கு வர பிரச்சனையே அவனுக்கு அல்ல, அவன் மேல இருக்கிற இந்த யோசேப்பின் சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போடும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 37வது அதிகாரம் 20வது வசனத்துல, அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஏன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனை அனைத்துமே அவங்க மேல இருக்கிற திட்டத்தினால. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் இருக்கணும்.
ஆமென். அவன் தரிசனம் காண்பதை நிறுத்தவில்லை. அவன் திரும்ப திரும்ப காண்கிறான். அதுதான் பேசுறான். அவங்க இப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன ஒரு பட்சமா பேசுறாங்க, அவங்க விலகி போறாங்க, அதெல்லாம் அவன் வாயில பேசவே இல்லை. அவன் தரிசனத்தை பேசிட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாம் இழந்து கையில ஒரு ஓட்டு துண்டை வைத்துக் கொண்டு ஆமென் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று பேசிக்கொண்டு அந்த மதிலை அவன் கடக்கிறான். உன் முன்பாக இருக்கிற இந்த பகை என்னும் மதிலை கடக்க கர்த்தர் உனக்கு தந்த வார்த்தையை நீ உன் ஆவிக்குரிய கண்களில் பார்க்க துவங்கு. அதுதான் தரிசனம். நீ அதை விசுவாச கண்ணில் பார்க்கணும். ஆமென். அதனாலதான் சங்கீதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, 105:19, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை. அப்ப அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்க சொப்பனம்னு சொல்லி இருக்கா, தரிசனம்னு சொல்லி இருக்கா? அங்க என்ன மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது? வார்த்தை, வசனம். சொல்லுங்க. அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதை பார்க்க ஆரம்பிக்கணும். விசுவாச கண்கள்ல பார்க்கணும். அதை பார்க்கணும், அதை பேசணும். அதை பார்க்கணும், அதை பேசணும். பகைப்பான். நீ அதை பார்க்காம இருந்தா, அதை பேசாம இருந்தா இந்த மதில் வராது. ஆனா இந்த மதில் வரலன்னா நீ வளர மாட்ட. நமக்கு எதுக்கு வம்பு? ஆமே. எனக்கு இந்த பலவர்ண அங்கேயே இந்த மதிலை தாண்டி வா, உனக்கு ராஜ வஸ்திரம் ரெடியா இருக்கு. மதிலை தாண்டி வா. அதை யாராவது கிழிச்சாங்களா? யாராவது? அதாவது யோசேப்புக்குரிய அதல்லாத வஸ்திரத்தை யாரை வச்சாவது பறிச்சிருவார். ஆமே. யோசேப்பு வஸ்திரம் எங்கெல்லாம் பறிக்கப்பட்டது? ஒன்று சகோதரர்கள் பறித்தாங்க, இன்னொன்னு ஒரு கிழவி பிடிச்சி வஸ்திரங்களை இழுத்தா. கேட்கலாம், என்ன யார் யாரெல்லாமா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆண்டு, அது உனக்குரியதல்ல, அது உனக்குரியதல்ல. உனக்குரியதை நான் வைத்திருக்கிறேன். ஏற்ற காலம் வரும், அதை ஒருவனும் தொட முடியாது. அது உனக்கென்று வைக்கப்பட்டது. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கர்த்தர், அதனாலதான் எழுதுறீங்கல்ல. ஆமென். போன வாரம் செய்திக்கு எஃபெக்ட் நிறைய பேர் எழுதி எனக்கு போட்டோ அனுப்புனாங்க. அதுக்காக நீங்க எடுத்து தயவு செய்து போட்டோக்களை எடுத்து அனுப்பாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதை சொல்லுங்க, அதை பாருங்க, அதை நீ சொல்லி அப்படியே அதை பார்க்க கொஞ்ச நேரம் இருந்து வசனத்தை மெடிடேட் பண்ண. சிம்பிளா சொல்றேன், அந்த வசனம் நிறைவேறதை பார்க்க ஆரம்பிங்க. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். காணப்பட வசனத்தை அப்படி அப்படி பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். அப்படி அப்படி பார்க்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஒரு எக்ஸாம்பிள், அந்த வசனம் அதை அப்போ அப்படி யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாம் வித்தியாசமா தான் யோசிப்போம். ஆண்டவர் இப்ப இருக்கவே இடம் இல்லை, இன்னும் 1000 மடங்கு பெருசாகி வந்து அப்படி இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அதை வந்து யோசிக்கணும், அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது இப்போ உள்ள உபத்திரம் எப்படி தெரியும் தெரியுமா? அதி சீக்கிரத்தில் நீங்க இந்த லேசான, என்ன லேசான உபத்திரவம், மதில எப்படி தாண்ட உம்மாலே. அதான் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வார்த்தையை தராரா? அதுதான் நீங்கள் மதிலை தாண்டுவதற்காக. அந்த வார்த்தை உங்க கால்களை எப்படி மாற்றும் தெரியுமா? மான் கால்களை போல. கண்டா திருப்பியும் பார்க்கிறான் அவன். அதனால அவனுக்கு பேரை எப்படி வச்சுட்டாங்க தெரியுமா? பலவர்ண அங்கீகாரன் என்றல்ல, சொப்பனக்காரன். உலகம் கொடுக்கிற அடையாளத்தில் நீ அறியப்படக்கூடாது. கர்த்தர் கொடுக்கிற அடையாளத்துல தான் அறியப்படணும். உங்க அப்பா கொடுக்கிற பலவர்ண அங்கில நீ அறியப்படக்கூடாது. ஏதோ பலவர்ண அங்கீகாரம் வரும், அவங்களுக்கு பலவர்ண அங்கி மேட்டர் கிடையாது. அவங்களுக்கு நீ பாத்திய ஒண்ணு, அதுதான் மேட்டர். நீ பார்த்து பேசுற பாரு. இதுதான் சாத்தானுக்கு என்ன பண்ண முடியல, தாங்க முடியல, தாங்க முடியல. வசனத்தை எப்படி இன்னைக்கு பார்க்கணும் நீங்க, இப்பவே. இப்போ முதல்ல என்ன வசனம்னு பார்க்கணும். யோசேப்பு 22 வருடம் கழித்து அந்த சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். அவன் அப்படிதான் பார்க்கிறான். அவன் அடங்கல. சிறைச்சாலையில தூக்கி போட்டதுக்கு அப்புறமும் 2 பேர் இருக்காங்க.
ஒரு பானபாத்திரக்காரன், இன்னொருவன். அப்போ யோசேப்பு எழும்பும் போது, டேய் உனக்கு இது தேவையா? ஏற்கனவே நீ இப்படி பேசிதான் இங்க வந்திருக்கிற, அமைதியா உட்காருன்னு தன்னை தடுக்கல. அவன் சொல்றான், என்ன உங்க பிரச்சனை? சொப்பனம் பார்த்தோம், சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். நீங்க பார்த்து பேசுறது அநேகரை பார்க்க வைக்கும், அநேகரை பார்க்க வைக்கும். உங்க கூட உங்க அறையில் இருக்கிறவங்களை அப்படி பார்க்க வைக்கும். நல்ல கையை தட்டி ஆமென் ஆமென். யோசேப்பு கூட 2 பேர் இருக்கிற, அவங்களையும் பார்க்க வைக்குது. நான் அந்த சரித்திரத்துக்குள்ள போகல, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு. நீ மட்டும் பார்த்ததானா மற்றவங்களால பிரச்சனை, உன் கூட இருக்கிறவங்களை ஆண்டவர் பார்க்க வைப்பார். ஆனா நீ தாண்ட ரெடி ஆகணும். உனக்கு அவன் கிருபையில பெருகிறான். 17 வயசுல சொப்பனம் பார்க்கிறான், 28 வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான், 30 வயசுல சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லி அதை எப்படி செய்யணுங்கிற ஆலோசனை கொடுக்கிற அளவுக்கு தேவனுடைய ஆவியை அவன் பெற்றிருக்கிறான். நீ அடங்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உனக்கு கொடுக்கப்பட்ட வரம், உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அதை நீ அசதியா விட்டுறாத. அதுல பிறகு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் அதிகம் போகிறதுனால இன்னொரு மதில கூட சொல்றேன். அதுதான் தூஷணம் என்கிற மதில். முதல்ல என்ன மதில்? பகை. அதை தாண்ட என்ன செய்யணும்? வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை பார்க்கணும், வார்த்தையை பேசணும். வார்த்தையை அவர் சொல்லும் போது கேட்டோம் கேட்டோம். இனி பார்க்கிறதும் பேசுறது யாருடைய வேலை? பார்க்கிறதும் பேசுறது யாருடைய வேலை? நம்ம வேலை. நாம் பார்க்கிறதும் பேசுறது நம்ம வேலையை எடுத்து செய்வோம்னா, நாம் பேசுறது அவர் பார்க்க வைப்பார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் பேசுறது அவர் பார்க்க வைப்பார். அப்படி பார்த்து சொல்லுங்க. நான் பேசுறது அவர் பக்கத்துல பார்த்து. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? விரும்புறவங்க பக்கத்துல 2 பேரை பார்த்து ஹைஃபை கொடுத்து இப்போ சொல்லணும், நான் பேசுறத அவர் பார்க்க வைப்பார். நான் பேசுறத அவர் பார்க்க, நான் உங்களுக்கு தந்துட்டேன். நான் பேசுறத அவர் பார்க்க வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே 1000 பிரச்சனை இழுத்து வச்சிருக்கு, அது எதையும் சொல்லு. ஆமென். 1000 பிரச்சனை இழுத்து. நான் ஏன் பேசுறேன்? நீ ஏன் பேசுற? நீ என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன். அவர் ஏன் அப்ப என்கிட்ட பேசுறாரு? அவர்கிட்ட போய் கேளு. என்கிட்ட பேசிட்டார், நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்க்கிறத, நான் பேசுறத என் அப்பா என்ன பார்க்க வைப்பார். காரணம், அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலத்தில் என்னை கொண்டு வந்து, ஆமென். அதாவது அந்த கூட இருக்கிற 2 பேர் பார்த்து சொப்பனம் நடந்துச்சா? நடந்துச்சு. யோசேப்பு சொப்பனம் நடந்துச்சா? இன்னும் நடக்கல. அதான் மேட்ரு. நம்ம மற்றவங்களுக்கு சொல்றதெல்லாம் நடக்கும். கரெக்டா? கரெக்டா. சிலருக்கு ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். யோசேப்பு இவங்க சொப்பனம் கண்டு எவ்வளவு நாள் தான் ஆச்சு? ஒரு நாள் தான் ஆச்சு. அடுத்த நாளே நடந்துச்சு, 3வது நாளே நடந்துச்சு. ஆனா இவர் கண்டு 17 வயசுலேருந்து சொல்லி 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 நாங்களும் ஜம்ப் பண்ணி வரோம். காலெல்லாம் வலிக்குது ஆண்டவர். அடுத்து பார்வோன், அவன் நேரம் இப்படி இருக்கிறான். காலையில் தலைக்குள்ள பசுக்கள் ஓடன எப்படி இருக்கும், இப்படி இருக்கிறான். யாராவது சொல்லுங்க. அப்போ நேரம் இவனை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. எப்படி கொண்டு வராங்க? நீட்டாக அவனை சேவெல்லாம் அடித்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. சொப்பனை நிறைவேறுன்னு பார்த்தா உன் சொப்பனம் இல்லை. ஆமென். யோசேப்பு பாப்பா, என் சொப்பனம் என்ன காட்டவர்? எல்லாரும் சொப்பனும் நிறைவேறது என் கண்ணில் காண வைக்கிறீங்க, என்ன பேச வைக்கிறீங்க. ஏன் சொப்பனம்? யோசேப்பே, நீ பேசிட்டே இரு, நீ பேசிட்டே இரு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை
ஆமென். என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல ஆமென். அங்கேயும் நடக்குது. யோசேப்பு சொன்னபடியே 7 வருஷம் செழிப்பு. யோசேப்பு சொன்னபடியே 7 வருஷம். ஆமென். ஆண்டவர் பாத்தீங்களா? தேவ திட்டம் பாத்தீங்களா? தேவ திட்டம் உடையவனை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு முன்னே அவனை 4 பேருக்காவது ஆசீர்வாதமாய் வைத்து விட்டுதான் ஆசீர்வாதம். டேவிட் குழந்தை இல்லாம அழுதப்போ கொடுத்த பாட்டு தான் எனக்காக யாவும். இல்ல என்னால் ஒன்று அவனுக்கு சொல்லி அழுது பாடினான். அதான் உண்மை. அவன் அழுது பாடின பாட்டு தான் அற்புதம் செய்யுங்க பாட அவனுக்கு. இதான் உண்மை. ஆனா திட்டமுடையவன மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்து உங்களால உங்களுக்கு இன்னொன்னு நடக்கல, ஆனா உங்ககிட்ட பேசுறது 4 பேருக்கு ஆறுதலா இருக்குன்னா, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். போவியாங்க, நான் சொப்பனம் பார்த்துதான் இப்படியே. அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஆமா, இதெல்லாம் எழுதல, ஆனா அவியானவர் பேச வச்சிட்டு இருக்கிறான். ஆமே, நீ வெறும் சொப்பனக்காரன் அல்ல, நீ ஏதோ சும்மா உளத்துறவன் அல்ல, நீ தேவ திட்டத்துக்கு உட்பட்டவன். நல்ல கையை தட்டி ஷாலபாகாரமாம் ராஜா ரேமாம் ராஜனரா. ஆமே. 2வது தாண்ட வேண்டிய மதில் தான் என்ன தெரியுமா? தூஷணம். தூஷணம் என்ன? அடிக்கிறாங்க பாரு. அதான் அதான் எப்படி நாவின் விளிம்புல வச்சிருக்கிறாங்க. அதான் தூஷணம். அப்படி தூஷிக்கப்பட்ட ஒரு மனிதன் பைபிள்ல சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது. நம்ம ஆள்ல 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 வசனங்கள் வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. அங்க பாத்தீங்கன்னா இந்த அப்சலோம்னால தாவீது என்ன பண்ணுவான்னா, அவங்க கூட கொஞ்சம் பேர் அப்படி நடந்து வேதனை வழியில போயிட்டு இருக்கும்போது இந்த சீமை என்கிறவன் வந்து தூஷித்து கொண்டே நடந்து வந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தூஷித்து கொண்டே 5 கடைசில தூஷித்து கொண்டே நடந்து வந்து கற்களை அவன் மேல எறிந்து, 7வது வசனத்தை பாருங்கள். சீமை அவனை தூஷித்து, இரத்த பிரியனை, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ. ஆண்டவர் வந்து அவனை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? என் இருதயத்துக்கு அப்படிப்பட்டவனை நம்ம வெளியே எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறான் பாருங்க. இத வந்து ஆண்டவர் சமூகத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை கேட்டுட்டு வெளியே போய் கேட்க கூடாத வார்த்தைகளை கேட்கிறவங்களுக்கு நான் சொல்ற அந்த பெயின் தெரியும். ஆமென். 8ல சொல்றான், கர்த்தர் அவனை கைவிட்டுட்டார், இப்போதும் உன் அக்கிரமத்தில் விழுந்தாய், இரத்த பிரியனே அப்படிங்கிறான். உன்னாலதான் அவ்வளோ பிரச்சனை. இரத்த பிரியன், பேலியாளின் மகன். இப்படியெல்லாம் சொல்லும் போது 9வது வசனத்துல அபிசாய் கேட்கிறான், ஆண்டவரே, ராஜாவே, அந்த செத்த நாய் பாருங்க, நாம சும்மா இருந்தாலும் ஒருத்தன் இரத்த பிரியனா இங்க இருந்து நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? செத்த நாய். இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம், ஆண்டவரே பேசுன கேட்டீங்களா? அவன் பேசுனது கஷ்டமா தான் இருந்து, ஆனா நீ பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவன் பேசுனது கொஞ்சம் பரவாயில்ல. இந்த கூட இருக்கிறவங்க நம்ம சும்மா இருந்தாலும், ஆண்டவர் ராஜாவே, அவன் இப்படி சொன்ன அந்த இவனுக்கு இப்படி வருது, நீங்க ஏங்க அப்படி, நீங்க எதுக்கு இங்க கெட்ட வார்த்தை போட்டீங்க? நானா போட்டேன், நான் சும்மா தான் பேச, என்ன வந்து போட வச்சாங்க, என்ன பேச வச்சிடாதீங்க. உடனே ராஜா சொல்றார் பாருங்க 10வது வசனத்துல,
எனக்கு உங்களுக்கு என்ன அப்படிங்கிறான். அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? சொல்லிட்டு தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார் 12. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை. என்ன இங்க தாவீது எப்படி மதில தாண்டார் தெரியுமா? இப்படி அவன் தூஷிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்ய போறார். ஆமென். அதனால என்ன சொல்றாரு? தூஷிக்கட்டும். நாம இருந்த என்ன சொல்லுவோம்? வாயிலேயே குத்து. அபிஷாய், நீ அவன் பேசுறதுக்கு நீ தான் பேசுன, வேற எல்லாம் பேசுறாங்களா பாரு. இல்ல, தூஷிக்கட்டும். தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. அவர் அறியாமலும் அவர் அனுமதிக்காமலும் என் எல்லைக்குள்ள எதுவுமே வராது. இன்னைக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரா? இந்த இடத்துல நான் முடங்கக்கூடாது. இந்த தூஷணம் என்கிற மதில நான் தாண்டி தான் ஆகணும். எப்படி தாண்ட? இன்னைக்கு 4 பேர் உங்களை தூஷிக்கிறாங்களா? அதனால உங்களுக்கு வரப்போகிற நன்மையை நினைச்சு போயிட்டே இருங்க. இங்கே கர்த்தர் செய்த நன்மை என்ன தெரியுமா? தாவீது அப்சலோம் மரிக்கிறான். தாவீது திரும்ப வரும்போது முதல்ல வந்து காலில் விழுந்தது யார் தெரியுமா? இந்த சீமை தான். எவன் எவன் தூஷித்தானோ, எவன் எவன் உன் மேல கல்லை தூக்கி எறிந்து மண்ணை தூக்கி எறிந்து தூஷித்தானோ அவனை உன் காலில் விழ வைக்கிறதற்கு ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறான். பரலோகத்தில் இருக்கிறான். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக ஆமென், நாம் தாண்ட வேண்டிய அடுத்த முக்கியமான மதில் தான் பரியாசம். பரியாசம், நிந்தை. நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த வார்த்தையை நான் சொல்லி ஜெபிக்க வேண்டும், நமக்கு நேரம் போகிறது. 19:2-19 வாசியுங்கள். ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து. போதும். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். இந்த நெகேமியா அர்த்தசஷ்டா ராஜாவின் அரண்மனையிலே பந்தி விசாரிப்புக்காரனார். நல்ல கவர்மெண்ட் ஜாப், ஒரு கவர்னர்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலையில ஒருவன் வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். இப்படி அலங்கெல்லாம் இடிச்சு வாசல் எல்லாம் தீ கொளுத்திட்டாங்க. நெகேமியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1:4 அவன் உட்கார்ந்து அழுதான். இது யாருக்கும் தெரியாது, இது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நெகேமியா அலங்கம் கட்டுறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த நெகேமியா உட்கார்ந்து சில நாட்கள் அழுதது, அது யாருக்கும் தெரியாது. ஆமா, தேவ சமூகத்தில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கிறவனுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன தெரியுமா? பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். தேவ சமூகத்தில் அமர்ந்து. எனவே நம்மளை துக்கப்படுத்துகிற, நம்மளை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியம் வந்துட்டுனா கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. அப்பா சமூகத்தில் தனியா உட்காந்து அழுதுறோம், தனியா உட்காந்து அப்பான்னு அழுதுறோம். அது நம்மளை அடுத்த ஒரு பெரிய காரியத்தை செய்ய வைக்கும். அதுதான் இப்பொழுது 2வது அதிகாரத்தில் ராஜாவின் கண்ணில் தயை கிடைக்கும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறார். நேர திராட்சரசம் பரிமாறி கொண்டிருக்கும் போது ராஜா பார்க்கிறார். என்ன உனக்கு முகம் ரொம்ப துக்கமா இருக்கு? இது மனோ துக்கமே அல்லாமல் வேற இல்லைன்னு சொல்லும் போது இவருக்கு அப்படி கோபம் வந்துட்டு. இது கோபம்னா பயம் வந்துட்டு. 2 இருக்கு. அப்பொழுது நான் மிகவும் பயந்து. உடனே ராஜா சொல்ற, நீ கேட்கிற காரியம் என்ன? தேவ சமூகத்தில் அழுகிறவனுக்கு தேவ தயவு கண்டிப்பா வரும். அப்போ இப்படி சொல்றான், என் பட்டணத்தை கட்டும்படிக்கு நீர் என்னை அனுப்பணும் அப்படின்னு கேட்கும்போது ராஜா கேட்கிறான், எவ்வளோ நாள் ஆகும்? உடனே இவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லும்போது
6 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. உடனே இவர் சும்மா போகல, எனக்கு நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க, லெட்டர் கொடுங்க, நான் நம்பி போவேன். ஏன்னா வழியில சிலர் தடுப்பாங்க, பார்டர்ல சிலர் பிடிப்பாங்க, எங்க போற எதுக்கு போற, நான் இந்த லெட்டரை காட்டிட்டேன்னா எனக்கு எந்த தடையும் இருக்காது. உடனே ராஜா என்ன செய்கிறார் தெரியுமா? 8 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை கட்டளையிட்டார். 9வது வசனம், அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜாவின் லெட்டர் உங்க கையில் இருந்தா உங்களை தடுக்க யாருக்கு முடியாது. ஆமென். ராஜாதி ராஜா எழுதி முத்திரை போட்ட ஒரு லெட்டரை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எனவேதான் இந்த வசனத்தை இறுக பிடித்துக்கொள், கட்டியாய் பிடித்துக்கொள், முருக பிடித்துக்கொள். ராஜாவின் கடிதத்தில் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் தான், முத்திரை இருக்கும். அதான் ராஜாவின் கடிதத்தை பார்த்து நாங்க வாசிச்சிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அந்த முத்திரையை பார்த்ததும் பயிறு. ஹல்லேலூயா. நேரா போறான். இப்பொழுதுதான் 10வது வசனம், இதை சன்பலாத்தும் தொபியாவும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரில் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும். அப்போ இவங்க பரியாசம் பண்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முதல்ல எப்படி இருக்கு? விசனமா இருக்குன்னு கஷ்டமாயிட்டு, இவன் யாரடா இப்போ வந்திருக்கிறான். ஒருத்தங்க பரியாசம் பண்றாங்கன்னா உங்களுடைய ஒரு காரியம் அவர்களை பாதித்து இருக்கிறது என்று அர்த்தம். அன்னால பெனினால் பரியாசம் பண்ண காரணம் என்ன? அன்னாளுக்கு என்ன இல்லை? என்ன சொல்லி பரியாசம் பண்ணா? குழந்தை இல்லைன்னு சொல்லி பரியாசம். ஆனா பரியாசம் பண்ண காரணம் என்ன தெரியுமா? அதிகமாய் அவள் நேசிக்கப்பட்டபடி. அப்ப அந்த விஷயம் பெனினால் என்ன செஞ்சிருக்கு? பாதிச்சிருக்கு. இல்லைன்னா அவையன் சும்மா பரியாசம் பண்ண போறா. ஆகார் வந்து லேயாள சாராள வந்து அப்படி ஒரு அற்பமா பார்க்க காரணம் என்ன? என்னதான் ஆகார் கண் சிவானாலும் ஆபிரகாம் கூட எப்பவுமே இருக்கிறது யாருதான்? சாராள் தான். அந்த விஷயம். அப்போ நேரம் வந்து சும்மா ஒருத்தன் பரியாசம் பண்ணல. அப்போ உன் காரியம் அதான். நீ என்ன நினைக்க, எனக்கு என்ன இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, என்ன கிண்டல் பண்றாங்க. ஒண்ணு இல்லாததுனால ஒண்ணு கிண்டல் பண்ணல. அவங்க கிட்ட எதுவுமே இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறத ஏதோ ஒண்ணு அவங்கள பாதிக்குது, ஏதோ ஒண்ணு அவங்கள பாதிக்குது. ஆமே, நல்ல கவனமா கேளுங்க. இப்பொழுது இந்த நெகேமியா போய் எல்லாத்தையும் முதல்ல போய் எல்லாரும் பார்த்துட்டு வந்து ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னதும் எல்லாரும் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தி கொள்றாங்க. திடப்படுத்தி கொண்டதும் இப்பொழுது இவர்கள் வந்து பரியாசம் பண்றாங்க. பரியாசம் பண்ணும்போது இந்த மதிலை நீ தாண்டணும். இந்த சன்பலாத்து தொபியா என்கிற மதிலை தாண்டணும். தாண்டறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? அவர்கள் விசுவாச அறிக்கை செய்யறாங்க. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை, எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஆமென். நெகேமியா 2:20 சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவா. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவா. உன் வாழ்க்கையில தேவத்திட்டம் நிறைவேற நிறைவேற சத்துருக்களின் எண்ணிக்கை. நேத்து வர ஒருத்தன் கேள்வி கேட்டான், இன்னைக்கு 2 பேர். முந்தி ஒரே ஒரு ஆள் தான் என்ன வந்து பார்த்தாலே நீ எப்படி மாறிட்ட, நீ எப்படின்னு. அதுக்கப்புறம் சன்பலாத்து கூட யார் வாரா? தோபியா வாரான், அவன் வாரான், இவன் வாரான். சொல்ல வருகிற செய்தி இதுதான். சத்துருக்களின் எண்ணிக்கை
அதிகரிக்கிறது என்றால் புரிந்து கொள், அலங்கம் கட்டி முடிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஆமென் சொல்லுங்க. நிறைய நிறைய கூடிட்டே இருக்குதா, கூடிட்டே இருக்குதா? அலங்கம் கட்டி முடிக்க பிரதிஷ்டைக்கு கார்டு அடிக்கிற டைம் வந்து விட்டது. நல்ல கையை தட்டி ஆமென். காரியம் கைகூடி வரும் நேரம் வந்து விட்டது. அப்புறம் உடலை பாருங்க, அவங்க எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, வாங்க நம்ம பேசுவோம். 2வது வசனம் 6:2. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பலாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கு, என்னெல்லாம் பேர், பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம். வாங்க பேசுவோம், வாங்க பேசுவோம். கடைசி தந்திரத்தை எடுக்கிறான், வாங்க பேசுவோம். உடனே அவங்க அப்படி, அவங்க பிளான் என்ன? அந்த வசனத்தில் இருக்கு, அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய. மைண்ட்ல பிளான் வேற. நெகேமியா என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய இங்க பாரு, நான் பெரிய வேலை செய்றேன். நான் வர எந்த வேலை? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பரியாசம் பண்ண தெரியுமா? அதை நீ பெருசா தான் பார்க்கணும். இந்த நெகேமியா ஏன் அலங்கத்தை கட்டுறது நிறுத்தல, ஏன் விசுவாசத்தை விடல? அது அவனுக்கு தான் பரியாசம். எனக்கு இது பெருசு, நான் கர்த்தருக்காய் நிற்பது எனக்கு பெருசு. நான் அப்படி பார்க்க, நான் பெரிய வேலை செய்யறேன். எல்லாரும் சொல்லுங்க, நீ இன்னும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறியா? இங்க பாரு, நான் பெரிய வேலை செய்யறேன். நீ அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வா, நம்ம அங்க போவோம், இங்க போவோம். இங்க பாரு, நான் பெரிய வேலை செய்யறேன். நாம அதை எப்படி பார்க்கிறோம்னு கர்த்தர் பார்க்கிறார். ஆமே, நான் பெரிய வேலை செய்யறேன், நான் வரக்கூடாது. நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது என்ன தமிழ், நம்ம ஊர் தமிழ், மெனக்கட்டு. ஆமே, மெனக்கட்டு. அது அது அந்த வேலை டேமேஜ் ஆயிரும். என்ன தெளிவு பாருங்க. நீ மதில தாண்ட உனக்கு தெளிவு வேணும். நீ எல்லாம் முடிச்சிட்ட, ஆனா இன்னும் வாசல் போடல. அந்த ஒரு அந்த லாஸ்ட் சான்ஸ்ல கூட சத்துரு தூக்க பாப்பான். ரொம்ப கேர்ஃபுல். நீ பாரு, சுவாமி மைண்டை டைவர்ட் பண்றதுக்கு நிறைய, வா நம்ம அங்க போவோம், வா நம்ம பேசுவோம். பாரு, நான் பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். கர்த்தர் என் குடும்பத்தை கட்டுறதுக்கு என்ன நிறுத்தி இருக்கிறார். நேத்து நேத்து என்ன பார்த்தாலே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பரியாசமா இருந்து. இப்போ எப்படி நாம ஒருவருக்கு ஒருவர் பேசுவோம். இப்படி 4 தடவை அவங்க சொல்லி அனுப்புறாங்க. 4ல் சொல்லப்பட்டிருக்கிறது, நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு. உடனே 5வது தடவை இவங்க லெட்டரை கொடுத்து விடுறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, 6வது வசனம், நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர், இது ராஜாவா, நீ ராஜாவாக போகிறீர், இது ராஜாவுக்கு இந்த செய்தி போயிரும், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்துற லெட்டர் இப்ப வருது. அந்த லெட்டர் வரும்போது 9வது வசனத்தை பாருங்கள். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்திப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். நாங்க பயந்தோன்னு சொன்னாங்களா? பயமுறுத்த பார்த்தார்கள். ஆனா இவங்க பயப்படல. ஏன் பயப்படல? ஏன் பயப்படல தெரியுமா? இந்த சன்பலாத்தும், நான் இந்த வார்த்தையை சொல்லி அப்படியே ஜெபம் பண்ண போறேன். இதெல்லாம் நின்று பிரசங்கம் பண்ணணும்னு அப்படி. சன்பலாத்தும் தொபியாவும் கொடுத்த லெட்டர்ல 5வது வசனம் முத்திரை இல்லை. ஆனா நெகேமியா கையில் இருக்கிற லெட்டர்ல ஷாரா மா காரா லாரா ஏ மாமா லாரா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் நல்ல ஆர்ப்பரி சபையே. சத்துரு இன்னைக்கு என்ன சொல்லி பயமுறுத்த பார்க்கிறானோ அதுல முத்திரை இல்ல. ஆனா கர்த்தர் உனக்கு ஒண்ணு செய்வேன்னு சொன்னார்ல, நல்ல ஆர்ப்பரிப்பாடு. glory, hallelujah, amen,
ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு பயமுறுத்துற சில லெட்டர்ஸ், பயமுறுத்துற சில ரிப்போர்ட் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் ஆவதாக, கேன்சல் ஆவதாக. இந்த மதிலை கர்த்தர் உன்னை தாண்ட வைப்பார், தாண்ட வைப்பார். ஒரு சாட்சியை கேட்டோமே, முந்தின இரவு அந்த பையனை பிள்ளைக்கு என்ன வரப்போகுது? மரணம் வரப்போகுது. பயம், பயம். ஆமென். ஹல்லேலூயா. அது ஆண்டவர் கேன்சல் பண்ணுவார். நீ ஒரு கர்த்தருக்கு அடுத்த உன்னை வச்சு தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது சத்துரு எடுக்கிற கடைசி ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னை தளர பண்ணணும், உன்னை பயமுறுத்தணும். நீ எதை பார்க்கணும் தெரியுமா? அதுல என்ன எழுதி இருக்குன்னு, அதுல முத்திரை இருக்கா? முத்திரை என் கையில இருக்க, லெட்டர்ல இருக்கு. ஷாமா மரா பாப்பா காரா ஷலமா காரா. worship him, worship him. சத்துரு போடுற பிளான்ல முத்திரை இல்ல, கர்த்தர் போட்ட பிளான்ல முத்திரை இருக்கு. ஆமென் சொல்றவங்க ஆர்ப்பரிப்போடு. ராமா காலா தரே ஷரமா மரதரே. ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் அந்த லெட்டர் வந்ததும் 2 லெட்டரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்திருப்பார். அப்படி எங்க வசனம் கேட்காதீங்க, நான் ஃபுல்லா இப்படிதான் பார்க்க வைக்கிறார் ஆண்டவர். 2 லெட்டருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இதுல முத்திரை இருக்கு, இதுல முத்திரை இல்ல. அப்பா அவ்வளவுதான். சில வார்த்தைகள் வரும்போது உடனே ராஜா லெட்டர் வச்சு பார்க்கணும். ஜீசஸ். இப்ப சொல்லுங்க, ராஜாவின் முத்திரை போட்ட லெட்டர் உன்னை அழிக்க நினைக்கிற சன்பலாத் கையில இருக்கிறா, உன் கையில இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த நெகேமியா 6வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. 16வது வசனம். எங்கள் பகைஞர். அப்போ அதை எதை கேட்ட போது ஃபர்ஸ்ட் எதை கேட்டாங்க? இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டது ஒருவன் நன்மையை விசாரிக்க வந்தான். முதல்ல நெகேமியாவை பத்தி கேள்விப்படுறாங்க, அவங்களுக்கு व्यसனமா இருந்து. அடுத்து அவங்க அலங்கம் கெட்ட போறத கேள்விப்படுறாங்க, அது அவர்களுக்கு பரியாசமா இருந்து. அடுத்து அவங்க அலங்கம் கட்டுறத கேட்டாங்க, அது அவர்களுக்கு எரிச்சலா இருந்து. அடுத்து அவங்க அலங்கம் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்ததை கேள்விப்பட்டாங்க. அடுத்து அவங்க என்ன பண்றாங்க? வாங்க நம்ம ஒருவரோடு ஒருவர் பேசுவான். கடைசி என்ன கேள்விப்பட்டாங்க தெரியுமா? அவன் சொன்னான் பாத்தியா, பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை அப்படியே ஆயிற்று. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஏதாவது ரிப்போர்ட் லெட்டர் வந்துன்னா முத்திரை இருக்கா? ஆண்டவர் சொல்றாரா? எசேக்கியா அல்றதுக்கு நியாயம் இருக்கு, ஏன்னா முத்திரை போட்ட லெட்டர் வந்துச்சு. என்ன? நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, ஏன்னா முத்திரை போட்ட லெட்டர். அதனால ஓட அழுது. சன்பலாத்து சில மொட்டை கடிதம் போடுவான். ஆமே, முத்திரை கடிதம் அல்ல, மொட்டை கடிதம். அவ்வளவுதான். ராஜாக்கு தெரிஞ்சிட்டுனா அவ்வளவுதான், நீ ராஜாவாக போகிறீர். நெகேமியா கற்பனையிலேயாவது நினைச்சானா? இல்லை. ஆனா சத்துரு நினைக்கிறேன் பாத்தீங்களா, இவன் இப்படியே போனா எது வரைக்கும் போகணும் உனக்கு தெரியாது. அவன் யோசேப்பு நீ சொப்பனை மட்டும்தான் சொன்ன, ஆனா அவன் பாத்தியா பயப்பட ஆரம்பிச்சு, அவன் மேல பொறாமை கொண்டுன்னு. ஏன்னா நடந்துட்டுன்னா கோலியாத்தை அடிக்கல, ஆனா அதுக்கு முன்னாடியே தாவீதுட்ட வந்து அண்ணன் வந்து உன் அகங்காரம் எனக்கு தெரியும், நீ எப்படியும் போய் அடிச்சிருவ. ஒருவேளை அடிச்சுட்டா சிலருக்கு அதுதான், நம்ம தோத்தாலும் பரவாயில்ல இவனால.
அவன் பார்க்குறான், இப்படி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க, முத்திரை இருக்கா, திருப்பி அனுப்பு. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க? கர்த்தர் என்னை தாண்ட வைத்து என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துவார். நம்புறவங்க எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே நான் ஒரு, உம்மாலே நான் ஒரு, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், திரம் ஐயா. கடைசியா சொல்லுங்க, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு, உம்மாலே நான் ஒரு, ஓ மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். உம்மாலே, உம்மாலே நான் ஒரு, ஓ ரவலா ரதடர மம ஷெரலரே, மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா இயேசுயா, glory 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 glory. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஐயா. ஓ ராமா ஷெலரே. பகை என்கிற மதில், தூஷணம் என்கிற மதில், பரியாசம் என்கிற மதில் கர்த்தர் உன்னை தாண்ட பண்ணி உன்னுடைய உயர் தலத்தில் உன்னை நிறுத்தி வைக்க போகிறார், உன்னை நிறுத்தி வைக்க போகிறார், உன்னை நிறுத்தி வைக்க போகிறார். ஓ ஜீசஸ். ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார். அப்படி சமயே. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு, நான் எழும்புவேன், என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சொல்லுங்க, என் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். சத்துரு இடிக்க நம்பி சொல்லு சகோதரா, வேகமா என்னை. நீங்க சொல்லுறபடியே அப்படியே பாருங்க, அது அப்படியே பார்த்து சொல்லுங்க, அது அப்படியே பார்த்து சொல்லுங்க. இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும். என்னை எழும்ப பண்ணும், என்னை நான் எழும்புவேன், நான் எழும்புவேன். ஆமென். என்னை பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய திவ்ய பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். நிரத்தனை நல்லவர், இன்பமானவர். ஆண்டவரே, எங்களை மதிலை தாண்ட வைக்க போறீங்க, தாண்ட பண்ணிட்டீங்கப்பா. எங்களுக்கென்று நீர் ஏற்படுத்தின ஸ்தானத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்தி ஜெயமாய்
ஜெயமாய் நீரங்களை சாட்சியாய் நிறுத்த போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அநேக மதில்களை கண்டு சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் விசேஷமாய் தருகிறோம். யோசேப்பை போல, தாவீதை போல, நெகேமியாவை போல அதை தாண்டி ஜெயிக்க கிருபை செய்யும். எல்லார் மேலும் அவங்க கிருபையும் பாதுகாவலும் தயவுள்ள கரமும் நன்மையா இருப்பதாக. முத்திரையிடாத கடிதங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்தாதபடிக்கு. ஓ தேங்க் யூ ஜீசஸ். நீர் ஆட்கொண்டு ஆளுகைக்குட்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தும். எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.